தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். திமுகவை பொறுத்தவரை தேர்தல் களத்திற்கான அனைத்து பணிகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூடவே உடன்பிறப்பே வா என்ற அழைப்பத்த பெயரில் நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்திப்பும் கூட நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதே போலதான் இளைஞரணி தலைவரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கூட குறிப்பாக இளைஞரணி தொடர்பாகவும் ஐடி தொடர்பாகவும் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு திட்டமிடல் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாண்பு முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய நோக்கில் தொடர்ந்து உடன்பிறப்புகளை சந்திக்க இருப்பதாக டிஎம்கே அறிவாலயத்திலிருந்து ஒரு எக்ஸ் பக்கத்தில் பதிவு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மாண்பு முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய விதமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சென்று உடன்பிறப்புகளை சந்தித்து ஊக்கப்படுத்த இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் சிறப்பாக செயல்பட்ட திமுகவினுடைய தொண்டர்களை கௌரவிப்பதோடு தன்னார்வலோடும் கலந்துரையாட உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அறிவிப்பை பொறுத்தவரை 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை தற்போது களத்திலிருந்து தொடர்ந்து செயல்படக்கூடிய அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அடிப்படையில் தான் களத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ற பெயரில் இந்த சுற்றுப்பயணமானது நடைபெற இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு என்பது அறிவாலயத்தினுடைய எக்ஸ் பக்கத்தில் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கான பயணத்தை காஞ்சிபுரத்திலிருந்து துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தொடர்ந்து இருப்பதற்கான தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே திமுக பொறுத்தவரை 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான அடுத்தடுத்த நகர்வுகளை தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய கரங்களை மேலும் வலுப்படுத்தக்கூடிய விதமாக களத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ற பெயரில் துணை முதலமைச்சரும் இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடுவதோடு அவர்களை ஊக்கப்படுத்தவும் அவர்கள் கௌரவிக்கவும் செய்ய இருக்கிறார். இதற்கான சந்திப்பு என்பது விரைவில் தொடங்க இருக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து இந்த களத்தில் உதயநிதி ஸ்டாலின் பயணம் என்பது தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.